ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காராமணி பொரியல் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த காராமணி பொரியலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது காராமணியில். அதனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இந்த காராமணியை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா பீன்ஸ் மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம். ஓகேங்களா? பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பேன் எடுத்துக்கலாம். இப்போ பேனில் பார்த்திங்கன்னா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா புரிஞ்சிட்ட பிறகு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம காராமணியை இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டு நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காராமணியில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா? அது காராமணி பழுத்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுறாதீங்க. அந்த சீட்ஸ் கூட நம்ம சுண்டல் மாதிரி பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. சரிங்களா? ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சரிங்களா? சீக்கிரமாக காராமணி வெந்துடும். பருப்பு தான் கொஞ்சம் லேட்டாகும், இருந்தாலும் அதையும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். சரிங்களா? பருப்புக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் நம்ம விட்டிங்கன்னா பருப்பு கூட நல்லா வெந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பும் சரி காராமணியும் சரி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அழகாக பருப்பு பாருங்கள், பூ மாதிரி நல்லா அழகாக வெந்துட்டுருக்கு. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அப்படி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சுல. நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமோ 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 மூடி தேங்காவை நம்ம துருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துருவி நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம். கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், எல்லாமே வெந்துடுச்சு. நம்ம கடைசியில் தேங்காய் மட்டும் துருவி நம்ம போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி தூவி இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? காராமணி பொரியல் ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ, குக்கிங் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.